முயலாமையில் முயலும் ஆமையும். ஒரு அழகான காடில் பல விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் ஒரு முயலும் ஒரு ஆமையும் இருந்தன. முயல் மிகவும் வேகமாக ஓடும் திறமை கொண்டது. அதனால் அது எப்போதும் தன்னம்பிக்கையுடன் இருந்தது. ஆனால் அந்த தன்னம்பிக்கை சில நேரங்களில் அகங்காரமாக மாறி மற்றவர்களை அவமதிக்கும் பழக்கமாக இருந்தது. ஒரு நாள் ஆமை மெதுவாக தன் வழியில் நடந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த முயல் சிரித்துக்கொண்டே, "ஆமையா நீ இவ்வளவு மெதுவா நடக்கிற, இப்படி சென்றா நீ எப்போவும் எதையும் அடைய முடியாது" என்றது. அதை கேட்ட ஆமை அமைதியாக, "நான் மெதுவாதான் போவேன், ஆனா நான் நின்றுவிட மாட்டேன். நான் முயற்சி செய்து என் இலக்கை அடைவேன்" என்றது. முயல் அதை கேட்டு இன்னும் சிரித்தது. "அப்படியா? அப்போ நாம இருவரும் ஓட்டப் போட்டி வைக்கலாமா?" என்று சவால் விட்டது. ஆமை சிரித்துக்கொண்டு, "சரி, நான் முயற்சி பண்ணுவேன்" என்று ஒப்புக்கொண்டது. அடுத்த நாள் காட்டு விலங்குகள் எல்லாம் கூடி போட்டியை பார்க்க வந்தன. போட்டி ஆரம்பமானதும் முயல் மின்னல் வேகத்தில் ஓட ஆரம்பித்தது. ஆமை மெதுவாக, ஆனால் நின்று விடாமல் தனது பாதையில் முன்னேறியது. சிறிது நேரத்தில் முயல் மிகவும் முன்னே சென்று விட்டது. அது பின்னால் பார்த்து, "ஆமை இன்னும் வரவே இல்லையே, இது ரொம்ப ஈஸி போட்டிதான்" என்று நினைத்தது. அப்போது முயலின் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. "ஆமை வர இன்னும் நிறைய நேரமாகும், நான் கொஞ்சம் ஓய்வெடுத்து போயிடலாம்." அப்படி நினைத்த முயல் ஒரு மரத்தின் கீழ் படுத்துக்கொண்டு தூங்கிவிட்டது. அதே நேரத்தில் ஆமை மெதுவாக வந்து கொண்டே இருந்தது. அது முயலை தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தாலும் நின்றுவிடவில்லை. "நான் என் பாதையை தொடர வேண்டும்" என்று மனதில் சொல்லிக்கொண்டு முன்னேறி